يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யுதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியமற்ற அவர் குடும்பத்தினர் மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வழிய தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவக நாதாக்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் இங்கே குழுவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களிடத்தில் என் உரையை தொடங்குவதற்கு முன்னால் இரண்டு விஷயத்தை நான் உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். ஒன்றாவதாக, உங்களுக்கு சலாம் சொல்கின்ற பொழுது உங்களிடத்திலிருந்து பதில் சலாத்தை எதிர்பார்த்தவனாகவும் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யுதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கை பொருந்தி அந்த பெயரை கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் என்ற ஸலவாத்தை சொல்லுமாறு உங்களிடத்தில் எதிர்பார்த்தவனாக என் உரையை துவங்குகிறேன். கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா பாக்கியம் நிறைந்த ஒரு ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே ஹஜ்ஜுல் ஃபுகரா ஈதுல் மசாகீன் ஃபகீர்களுக்கு ஹஜ்ஜாகவும் ஏழைகளுக்கு பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த திருநாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே நபிகள் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்று எம் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது எந்த நேரத்தில் என்று அவர் பெருமானார் அவர்கள் குறிப்பிடவில்லை.
அது எந்த நேரமாக இருக்கும் என்று நாம் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் இந்த நேரமாக இருக்கலாம், இந்த நேரமாக இருக்கலாம் என்று நாம் வணக்கத்திலே ஈடுபடுவதற்காக வேண்டி, திலாவத்திலே குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அடியாருடைய துஆக்களை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்டாலும் எப்போது கேட்டாலும் அல்லாஹ் தர இருக்கிறான். ஏனென்றால் நம்மை படைத்தவன் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான். நமக்கு வலியவன் தரக்கூடிய அவன்தான். நம்முடைய உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியவன் அவன்தான். நமக்கு சிந்தனையை தரக்கூடியவன் அவன்தான். எல்லாவற்றையும் அங்கு தரக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான், உதுகு ரப்பக்கும் தலர்ருஅன் வஹ்பியா, இதற்கு நீங்கள் முறையிடுங்கள், உங்கள் பிரார்த்தனை வையுங்கள், பணிந்தவர்களாக, அடக்கமானவர்களாக, மறைந்தவர்களாக நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகிறார். கண்ணியம் நிறைந்தவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு 5 கால தொழுகை நேரம் கிடைக்கிறது, நபிலான வழக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு நேரம் கிடைக்கிறது, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கிடைக்கிறது, விக்ரி செய்வதற்கு நேரம் கிடைக்கிறது. எந்தெந்த நேரங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் உங்கள் அமல்களை செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மணிக்கு வாழ்க்கை நீங்கள் எல்லாம் ஏழைகள். எவ்வளவு நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் வித்தகராக இந்த உலகத்திலே நீங்கள் கட்டி வாழ்ந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் ஒரு ஏழைகள், இதற்கு தேவையாய் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஹய்யுல் கரீமுன், அல்லாஹ் ஹயாத்துள்ளவன், நித்திய ஜீவன், கரீமன் சங்கையானவன். அல்லாஹ் மனிதன் தொழுகையை தொழுகிறான், எல்லா அமல்களையும் செய்கிறான். அப்படி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஏந்திய கைகளை, யா அல்லாஹ் என்னை படைத்த நான் அல்லாஹ்வே உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறேன் என்று ஒரு மனிதன் கேட்டுவிட்டால் அந்த கையை காரியத்தை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தர இருக்கிறான். எந்த நலவான விஷயங்களை, எந்த கைரான விஷயங்களை கேட்டாலும் அல்லாஹ் தர இருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த ஜும்மாவுடைய நேரம் இருக்கிறது அல்லவா, பாக்கியம் நிறைந்த நேரம் என்பதை எண்ணி பார்க்க நாம் நடைபெற்றிருக்கிறோம். ஏனென்றால் மனிதன் பாவத்திலேயே பிழைத்து போய் கொண்டிருக்கிறான், தவறுகளை தன் இணைத்துக் கொண்டிருக்கிறான், குற்றத்திலே தன் இணைத்துக் கொண்டு விட்டான். ஆகையினால் நாம் எல்லாம் அடியார்கள். கொள்ளுபடி ஆதவ ஹத்தாவோட ஹத்தாயா தவ்வாவோ, ஆதவடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தான் செய்த குற்றத்தை நினைத்து, தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து எந்த பாவத்தின் பக்கம் செய்தாலும் பாவத்தை முழுமையாக விட்டு நடக்கக்கூடிய ஒன்றிருக்கிறானே, இவன்தான் மிக சிறந்தவன் என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் நிறைந்தவர்களே. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் எத்தனை இடங்கள் இருந்தாலும் கூட உலகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய வீடு, அந்த வீட்டிலே ஒரு அடியான் தன்னுடைய உடலை செலவழித்து, பொருளாதாரத்தை செலவழித்து அங்கே போகிறான். அங்கே போய் அல்லாஹ்விடத்தில் அங்கலாய்த்து கேட்கிறான். தன் நொந்து போன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான், இறைவா நான் உலகத்திலே பல பாவங்களை செய்துவிட்டிருப்பேன், பல தவறுகளை செய்துவிட்டிருப்பேன், குற்றங்களை செய்துவிட்டிருப்பேன் என்று ஒரு மனிதன் அழுது கேட்கிறான்.
நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த புனித காபா எப்படிப்பட்ட காபா தெரியுமா? அல்லாஹ்வால் ரஹ்மத்து எந்நேரம் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம். இன்னும் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாராவது மனிதர்களுக்கு நீங்கள் முசாபா செய்வதற்கு நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறீர்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்த உஸ்தாத்மார் வந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் கை கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறீர்கள். அதையும் காட்டிலும் ஒரு நல்லவர்கள் வந்து விட்டால் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையும் கிடைத்து விட்டால் பெருமானாரை கண்டு எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அவர்கள் பற்றி முலாக்கா செய்ய வேண்டும் எவ்வளவு ஆசைப்படுவோமோ. இதே போடுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களை படித்த ரசகரான அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முசாஃபா செய்ய ஆசைப்படுகிறீர்களா? உங்களை படைத்த அல்லாஹ்விடத்தில் முசாஃபா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படி ஆசைப்பட்டால் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லை தொட்டு முத்தம் கொஞ்சட்டும் என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தம் கொஞ்சம் ஓதினால் அல்லாஹ்விடத்தில் முசாஃபா செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ, எந்த அந்தஸ்து கிடைக்குமோ அது கிடைக்கும் என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்திலே உழண்டு போய் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். அந்த கஅபாவை பார்க்க வேண்டும் எத்தனை கண்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன, எத்தனை உள்ளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்க நாம் கைப்பற்றிருக்கிறோம். அப்படி கட்டிவிட்டால், அந்த பாக்கியம் கிடைத்து விட்டால், அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கௌஸ் நாயகத்துடைய அவர் பிள்ளைகளே ஒருவர் அப்துல் ரஸாக் வலியுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஒருவர், அவரு ஒரு மறைமுகமான ஒரு துஆக்களை அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டு வந்தார். இந்த துஆவை அப்துல் வஹாப் ஷஹரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் மட்டும் இந்த பலனை பெறக்கூடாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த பலனை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல் வஹாப் ஷஹரானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த துஆவை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த துஆ என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹபுகளிலே ஒவ்வொரு ஜும்மாவிலே ஓதப்படக்கூடிய அற்புதமான ஒரு துஆக்கள். அந்த துஆக்களை நாம் விட்டுவிட்டோம், அந்த துஆக்களை நாம் செய்வதை விட்டுவிட்டோம். எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு தாழ்ச்சி உள்ள துஆ தெரியுமா? சொல்கிறார், இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸி அலா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தௌ ஃபக்ஃபிர் துனூபி ஃபஇன்னக காஃபிரு ஸம்பில் அஸீமி. யார் இந்த பைத்துக்களை ஒவ்வொரு ஜும்மாவிலையும் 5 முறை ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர் ஈமானோடு இஸ்லாத்தோடு தான் அவர் மரணிப்பார் என்பதை அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதனுடைய கருத்து என்ன? இலாஹி லஸ்து ஃபிர்தௌஸி அலா, யா அல்லாஹ் ஃபிர்தௌஸ் அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கலோகத்துக்குள் நுழையக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ரப்பே. அந்த சொர்க்கலோகத்துக்குள் நுழையக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ரப்பே. அதே நேரத்தில் வலா அக்வாலா நாரில் ஜஹீமி, ஜஹீம் என்ற நரகத்தை தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு இல்லை ரப்பே. சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய சக்தியும் எனக்கு இல்லை, அதற்கு தகுதி படைத்தவனாக நான் இல்லை. நரகத்துடைய ஜுவாலைகளை தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு இல்லை. ஃபஹப்லி தௌபா, இறைவா எனக்கு நண்பரை தருவாயாக, தௌபாவை எனக்கு தௌபாவை நண்பரையாகத்தான் சரிவிட்டு அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், ஃபஹப்லி தௌபத் வஃபிர் துனூபி ஃபஇன்னக காஃபிர் தம்பில் அலீம். என் பாவத்தை தௌபாவை கொடுத்து என் பாவத்தை மன்னித்தாலும் அதற்கும் தகுதி உடையவனாக நான் இல்லை. என் பாவத்தை மன்னித்தால் தகுதி உடையவனாக இல்லை என்றே. ஆகையினால் நீ
உலகத்திலே மனிதன் செய்திருக்கிற சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் அத்தனையும் ரப்பே நீதான் மன்னிக்கக்கூடியவன் என்று இந்த துவாவை ஒரு மனிதன் கஅபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடித்து கேட்பானையானால் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இந்த அடியான் இறங்கி வருகிறான். நிறைந்தவர்களே, நாமெல்லாம் பாவங்கள் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று அந்த துஆக்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலே சுற்றுலா பயணத்திற்காக நாம் எவ்வளவு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி. அதெல்லாம் ஒரு காட்சி அல்ல, அதெல்லாம் ஆனால் கூட நினைவிலே நிற்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய ஒன்று, உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி சீதா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை துஆவை பெற்று தரக்கூடிய தகுதி நமக்கு இருந்தால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். கனிவு நிறைந்தவர்களே, நாம் எல்லாம் பாவம் செய்தவர்கள். அந்த பாவத்தை நாம் நினைத்து அழுக வேண்டும். அதே நேரத்தில் பெருமானார் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் எப்படிப்பட்ட மகான் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சிவத்துள்ளவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஓத போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓத போர்க்களம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு செய்தி கிடைக்கிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டவுடன் என் பெருமானாருக்கு இல்லாத இந்த பல் எனக்கு தேவையில்லை, என் பெருமானாருக்கு இல்லாத பொருட்கள் எனக்கு தேவையில்லை என்று முன்பல்லை உடைக்கிறார்கள். உடைத்ததற்கு பின்னால் நினைக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்த பல் வேறுபல்லாக இருந்தால் என்ன செய்வது என்று அந்த பல்லை உடைக்கிறார்கள். உடைத்ததற்கு பின்னால் இல்லை இந்த பள்ளி உடைப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்று இருக்கின்ற 36 பொருட்களையுமே பெருமானார் மீது வைத்திருந்த காதலுக்காக வேண்டி, பெருமானார் மீது வைத்திருந்த பிரியத்துக்காக வேண்டி அத்தனை பொருட்களையும் உடைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட தன் வாழ்க்கையை பெருமானாருக்காக வேண்டி வாழ்ந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட துஆவை செய்கிறார் தெரியுமா? யா ரஹ்மான் துன்யா வ யா ரஹீமல் ஆখিরা. இந்த உலகத்திலே ரஹ்மானாய் இருக்கக்கூடியவனே, கட்டுப்பட்டவன் கட்டுப்படாதவன், சொல்படி கேட்பவன் சொல்படி கேட்காதவன், நேர்பட்டவன் முரண்பட்டவன், அத்தனைக்கு ஒன்று பேர் கிருபை செய்யக்கூடிய ரஹ்மானே, யா ரஹ்மான் துன்யா, இந்த உலகத்துடைய ரஹ்மானே, வ யா ரஹீமல் ஆখিরা, மறுமையினுடைய தன் சொந்தக்காரருக்கு மட்டும் இலக்கம் காட்டக்கூடிய அடியாறு ரஹீமே. ஆனா அப்துக்க விபாவிக்க, சாயிலுக்க விபாவிக்க, வலியுலுக்க விபாவிக்க, லைபுக்க விபாவிக்க, லைபுக்க விபாவிக்க கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் ரஹ்மானே, மறுமை ரஹீமே இருக்கக்கூடியவனே, ஆனா அப்துக்க விபாவிக்க, உன் வாசலில் வந்து நிற்கிறேன், உன் வாசலில் வந்து பாவம் செய்துவிட்டு அடியான் வாசலில் வந்து நிற்கிறேன், என்னை விரட்டி விடாதிருப்பே. நீ என்னை விரட்டி விட்டால் என்னை ஆதரிக்கக்கூடிய உலகத்தில் யார் இருக்கிறார்? என் பாவத்தை மன்னித்து விடு. ஆனா அப்துக்க விபாவி, சாயிலுக்கு விபாவிக்க, கேட்டால் ஒன்றுதான் கேட்க முடியும், வேறு யாருக்கும் கேட்க முடியாது. உடனே கேட்கிறேன், என்னை வாசலை விட்டு விரட்டி விடாதே, வாசலை விட்டு விரட்டி விடாதே. ஆனால் நரிகளுக்கு விவாதிக்க, நானும் இழிவானவன், நானும் கழிந்தவன், ஒன்று வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன், என்னை விரட்டி விடாதே. வைப்புக்க விவாதிக்க, உடலெல்லாம் சோர்ந்து போய்விட்டது, நாடி நரம்பெல்லாம் சுருக்கி போய்விட்டது, நடக்க முடியவில்லை, கண்பார்வை போய்விட்டது, கால்களுக்கு சக்தி இல்லை, நடப்பதற்கு சக்தி இல்லை. ஆனால் இறைவாவும் வாசல் வந்து நின்று கொண்டிருக்கிறேன், பழகியிடமான அடியானா வந்திருக்கிறேன், என்னை விரட்டி விடாதே. வைப்புக்க விவாதிக்க, இறைவா உன் வாசலில் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், உன் வாசல் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், விருந்தாளியை விரட்டி விடாதே. விருந்தாளியை கண்ணீர் செய்யப்பட வேண்டிய கடமையும் கடப்பாடு உனக்கு இருக்கிறது, ஆகையினால் என்னை விரட்டி விடாது என்று உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய
பிரார்த்தனை இப்படி இருக்கிறது என்று சொன்னார். கண்ணியமிக்கவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் உலகத்திலே மனிதன் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை படைத்தவன் அல்லாஹுதான். வேறு யார் நம்மை படைத்திருக்க முடியும்? அல்லாஹுதான் நம்மை படைத்தான். எல்லா செய்கிற பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறவே. காலையில் எழுந்தரித்ததிலிருந்து இரவிலே படிக்கின்ற வரை நாம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பெருமகனார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ் அமரக்கூடிய அரியாசனம் என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறவனான அல்லாஹ் அவன் அமரக்கூடிய அரியாசனம் என்றார்கள். ஆகையினால்தான் நாம் எல்லாம் கஅபாவுக்கு சென்றிருந்தால் அந்த கஅபா எல்லா விஷயத்தையும் சாப்பிடுவதாக இருந்தால் வலதுகை வலதுகையால் சாப்பிடுகிறோம். செருப்பு மாட்டுவதாக இருந்தால் வலதுபுறத்திலே மாட்டுகிறோம். ஒழு செய்வதாக இருந்தால் வலதுகரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி எல்லா அமல்களையும் நாம் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாம் கஅபாவை தவாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது இடதுபுறத்திலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கிறோம். இடதுபுறத்திலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கிறோம். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுடைய உள்ளத்தை அல்லாஹ் இடதுபுறத்தில் வைத்திருக்கிறார். அந்த கஅபாவுக்கும் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கும் இந்த மூமினுடைய உள்ளத்துக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவாஃபை இடதுபுறத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பித்து வைத்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்கிறோம். அதைத்தான் பெருமாள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ் அமரக்கூடிய அரியாசனம் என்றார்கள். ஆகினால் கண்ணியம் நிறைந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு செல்கின்ற பொழுது கண்ணியமிக்கவர்களே, உலகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கஅபாவை விட்டு பெருமானாருக்கு மதீனாவுக்கு போவதற்கு எண்ணமே இல்லை. ஆனால் அல்லாஹ் பெருமானார் மதீனாவுக்கு போவதன் மூலமாக அந்த மதீனாவாக சிறப்படைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போனார்கள். அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்து விட்டான். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் கஅபாவுக்கு வந்து ஹஜ்ஜெல்லாம் முடித்து விட்டு என் இல்லத்துக்கு வருகின்ற பொழுது என் இல்லத்துக்கு வருகிறீர்கள். வருகின்ற என்னுடைய முகமத்தால் என்னுடைய ஆசைக்கு இஷ்டத்தால் என் மீது காது கொண்ட காரணத்தினால் வருகிறீர்கள். அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு மரணம் சம்பவித்து விட்டால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அது வந்து உடல்நலம் ஆய்வு சீராக கட்டிப்போய் விட்டது, டாக்டரை கைவிடப் போகிறார் என்றால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மதீனா நகரிலே யாருக்கு பார்த்தாக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ, என் மதீனா நகரிலே யாருக்கு பார்த்தாக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ பார்த்தாய் விடுங்கள். என் மதீனாவிலே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் பார்த்தாய் விடுங்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய பரிந்துரை உண்டு என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மதீனாவிலே பார்த்தார்களோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ஜன்னத்துல் பக்கீயிலே வாக்கியம் இருந்து ஜன்னத்துல் பக்கீயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு குடும்பத்தார்கள் தோழர்கள்லாம் அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் பாக்கியம் இந்த இடம் என்பதாக நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆகின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை திண்டுக்கல் மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய நாகநகர் ஜும்மா பள்ளிவாசல் வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதே நேரத்தில் இங்கே வரக்கூடிய 29ஆம் தேதி என்று நினைக்கிறேன் வரக்கூடிய அந்த கந்தூரிக்காவிலே பெருமானார் மீது பிரிய வைத்திருக்கக்கூடியவர்கள், பெருமானார் மீது ஆட்சிக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த கந்தூரியை சிறப்பாக்குவதற்காக உங்களால் இருக்கின்ற நிர்வாகிகளை கிள்ளி போடுவதை காட்டி அள்ளி போடுவதை சிறப்புக்குரியது. பெருமானாருடைய முகமத் அல்லவா, பெருமானாருடைய முகமத்துக்காக செய்யப்படக்கூடிய ஒன்றும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரே ஒரு விஷயத்தை அதிர்ஷ்டவர்த்தி சொல்லி வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன். மீண்டும் ஒரு பொருளாதாரம் என்பது அவசியமில்லை. ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும் என்றால் பொருளாதாரம் என்பது அவசியம் இல்லை, அது அவசியம்தான். ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அதை அவசியமாக தெரியவில்லை. உலகத்தை நான் நேசிக்கவில்லை. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் சென்ற ஆண்டு நவம்பரிலே உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதே போல இந்த ஆண்டும் அல்லாஹ் உங்களுடைய துஆ செய்யினால்
வருகின்ற 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நானும் என் மகனாரும் உம்ராவுக்கு செல்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானாருடைய இருக்கின்ற இடத்திலே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியம் வைத்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தோடு நாங்கள் செல்கிறோம். ஆகையினால் அப்படிப்பட்ட புனிதமான உம்ராவுக்கு செல்கின்ற நேரத்தில் உங்களுக்கு விடைபெற வேண்டும் என்று கண்ணியமிக்கக்கூடிய பள்ளியுடைய அன்புக்குரிய சகோதரர் இமாம் அவர்கள் மிக வேண்டிக் கொண்ட காரணத்தினால் இந்த ஜும்மாவுடைய உரையை உங்களிடத்திலே பேசி பயப்படி பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை மக்களுக்கும் அந்த பெருமானாருடைய முகத்தின் காரணமாக பல ஹஜ்ஜுக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பல உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய கஅபாவுக்கும் உன்னுடைய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேலான கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் மௌத்தை கொடுத்து விடாதே. எப்போது எங்கள் பெருமானாருடைய முகம்மது கிடைக்கிறதோ அப்போதுதான் நாங்கள் மௌத்தாக வேண்டும். பெருமானாருக்கு சலாம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் பெறக்கூடிய தகுதி படைத்தவனாக எங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தின் சொந்தக்கால அல்லாஹ் தஆலா உங்களை என்னை ஆக்கி அருள்புரிவானாக. பேசுவதற்காக வேண்டி இந்த பள்ளியுடைய கண்ணியமிக்க தலைவர் அவர்களும் நிர்வாகஸ்தர்களும் மேலும் மற்றும் ஜமாத்தார்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அருமைமிக்க அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்கள் இப்படி வேண்டுதலுக்கு இறங்கி பேசக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த மஹல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறான் என்பதை இனி நான் வருத்தப்படுகிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் எப்படி நாங்கள் ஜும்ஆ பள்ளியில் ஒன்று இருக்கிறோமோ இதே முன்னாலே மறுமையிலே யா அல்லாஹ் எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் பிடிப்பிடி பாக்கியத்தை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளில் நீர் ஹவுல் என்ற நீரை வாங்கி அந்த பிடி பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எங்கள் உஸ்தாத்மார்கள், எங்கள் ஷேக்மார்கள், எங்கள் ஹலீஃபாக்கள் அத்தனை நபர்களோடு சேர்ந்து நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புதிய பாக்கியத்தையும் இந்த உலகத்தை வெற்றி செல்கின்ற கண் முடக்கூடிய கடைசி நேரத்தில் ஒன்று ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறார் மொத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்களை பார்த்து கொண்டே நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மூமின்களுக்கும் குர்ஆனை மனுஷரி ஹாஃபில்களுக்கும் ஆலிம் உலமாக்களுக்கும் ஒவ்வொரு பள்ளியில் வாக்கு சொல்லக்கூடிய முஹத்திமார்களுக்கும் இந்த நாகநல் ஜும்மா பள்ளியில் ஒன்று கூடிய நமக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கு அந்த வாக்கியத்தை நிரந்தரமாக அல்லாஹ் தந்தல் உரிவானாக. வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.